Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வெள்ள நிவாரண நிதி வழங்காத திமுக அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திராவிட மாடல் அரசு எந்த ஒரு உதவியும் செய்யாத நிலையில் அறிவித்த ரூபாய் 2000 நிவாரணத்தையும் முறையாக வழங்கவில்லை. குறிப்பாக செஞ்சி மேல்மலையனூர் பகுதிகளில் பல கிராமங்களில் நிவாரணம் வழங்கப்படாமல் விடுபட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சொக்கநந்தல், களத்தம்பட்டு, தென்பாலை கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் திமுக அரசை கண்டித்து சத்தியமங்கலத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டு முழக்கமிட்டனர். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருபுறமும் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அரசு அறிவித்த வெள்ள நிவாரணம் வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பு செய்வதாக கூறி விழுப்புரத்தில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் பொதுமக்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். விழுப்புரம் 28வது வார்டு பகுதியான வடக்கு தெரு, மாசிலாமணிப்பேட்டை, ஜால்னா தெரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 1824 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்காமல் விடிய அரசின் அதிகாரிகள் அலைக்கழித்து வருகின்றனர். இதை கண்டித்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் ராதிகா செந்தில்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதன் அடிப்படையில் இந்த வார்டுகளுக்கெல்லாம் மட்டும், இந்த 9 வார்டுகளுக்கெல்லாம் மட்டும் நிவாரணம் கொடுக்கல அப்படிங்கிற தகவலை எங்களுக்கு சொல்லணும். எதன் அடிப்படையில் இவங்க இந்த அறிக்கையை தயாரிச்சாங்க அப்படிங்கிறத அந்த தயாரிச்ச அதிகாரிகளை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோங்க. நிவாரணம் எங்களுக்கும் வழங்கப்படணும். இந்த மாதிரி 9 வார்டுகளுக்கு மட்டும் நிவாரணம் வழங்காம இருக்கிறது சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்ற காரணத்தை கொண்டு இன்னைக்கு நாங்கள் இங்க பண்ணியிருக்கோம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் நகர பகுதியான மருதூரில் அரசு சார்பில் நிவாரணம் அறிவிக்காததை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்கள் அமைச்சர் பொன்முடியின் மகனான கௌதம சிகாமணியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பகுதி நியாய விலைக்கடையை முற்றுகையிட்ட மக்கள் திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வராததால் ஆத்திரமடைந்த மக்கள் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த அமைச்சர் பொன்முடியின் மகனும் திமுக மாவட்ட செயலாளருமான கௌதம சிகாமணியிடம் நிவாரணம் வழங்க கோரி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு பெயரளவில் நிவாரணத்தை அறிவித்துவிட்டு அதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்காமல் ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதனால இவங்களுக்கு எந்த இதுவும் இன்னும் அந்த 2000 ரூபாய்க்கு அறிவிக்கல. நாங்களும் 3 நாளாக தாசில்தார்ட்டையும் போயிட்டு வந்து பேசிட்டு வந்துருக்குறோம். இப்போ வரும் சார் சொன்னாங்க, இதுவரையும் வரல. கண்டிப்பாக இன்றைக்கி வரணும். இன்றைக்கி அந்த 2000 ரூபாய் வந்து கொடுக்கலன்னா மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் தரேன்னா வேறு மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுற அளவு ஜனங்க ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த அரசு வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த கவனத்தை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் இந்த 28 வார்டுக்கு கண்டிப்பாக இந்த நிவாரணம் வழங்கி ஆகணும்.